கோலா பாண்டாஸ் அண்ட் கேங்க்ரூஸ் தான் ஆஸ்திரேலியாவோட அதிகமாக இருக்கிற அனிமல்ஸ். ஸோ அது சம்மந்தமான டாய்ஸ்லாம் இங்கே நிறையா வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே வந்து அந்த வைல்டில் கிடைக்கிற அணி வந்து டேரெக்டாக இங்கே எடுத்து விற்கிறாங்க. எஃப்ஏ டெல்லி உள்ளே போக முடியல, சம கூட்டம். வேறு கடையை பார்ப்போம். யாரா அது? என் தம்பியோட சின்ன வயசு முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து போன வீடியோட கண்டினியூஷன். நம்ம சீனிக் வெளில வந்துட்டோம். இங்கே ஒரு சின்ன ஒரு சொவினியர் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க சீனிக் வெளில. இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். ஸோ நம்ம கோலா பாண்டாஸ் அண்ட் கேங்க்ரூஸ் தான் ஆஸ்திரேலியாவோட அதிகமாக இருக்கிற அனிமல்ஸ். ஸோ அது சம்மந்தமான டாய்ஸ்லாம் இங்கே நிறையா வச்சுருந்தாங்க. இது என்னன்னு தெரியல, இதுதான் அந்த பறக்கிற ஸ்குரல்னு நினைக்கிறேன், பறக்கும் அணில். நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கெல்லாம். ஸோ இங்கே வந்து அந்த வைல்டில் கிடைக்கிற அணி வந்து டேரெக்டாக இங்கே எடுத்து விற்கிறாங்க. ஸோ அந்த அணி டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிருக்கேன். இந்த தேனை டேஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, தேன் மாதிரி தான் இருந்துச்சு. அதில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆஸ்திரேலியாவில் மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ நம்ம சொவினியர் ஷாப்லேருந்து வெளில வந்தாச்சு. இங்கே சும்மா சீனிக் வேர்ல்டு ஜுராசிக் பார்க்னு ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜுராசிக் வேர்ல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அடல்ட்ஸ்க்கு ஒன்றும் பெருசாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான விஷயம்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ப்ளூ மவுண்டன் சீனிக் வேர்ல்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்த ஸ்டாப் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ், கட்டும்பா வாட்டர் ஃபால்ஸ். அந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழே போகிறோம். இங்கேருந்து ஒரு 70 ஸ்டெப்ஸுக்கு போனோன்னே கீழே வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு உங்களுக்கு வாங்க எப்படி இருங்க காட்டுறேன். சவுண்டு கேட்குதா? வாட்டர் ஃபால்ஸு என்ன அது வச்சுருக்கானுங்க வேறு. வாட்டர் ஃபால்ஸ் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான், பட் நல்லாயிருக்கு. A few moments later. என்னன்னு தெரியல, நம்ம அந்த நேரம் வாட்டர் ஃபால்ஸில் பெருசாக தண்ணி இல்லை. ஸோ இந்த வாட்டர் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கிரவுண்ட் வாட்டர் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா அது மேலே இருக்க எர்த்தில் இருக்கிற ஓட்டை வழியாக வெளில வருமா. ஸோ அது நேச்சுரலாக சில நடக்கும்போது அந்த தண்ணி நிறையா வரும்போது அது வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இந்த மாதிரி அங்கங்கே ஒரு குட்டி ரிவரே ஃபார்ம் ஆகிடுமா. ஸோ அதுதான் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். கிளம்புறோம். இப்போ நேராக லஞ்சுக்கு போகிறோம். லஞ்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போட் ரைடு. பாய். ஸோ திருப்பி சிட்னி போகிறதுக்கு முன்னாடி லஞ்சுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு வில்லேஜ், லாரா வில்லேஜ்னு. சும்மா உங்களுக்கு நான் சாப்பிட்டுட்டு அந்த வில்லேஜுக்கு லைட்டாக காட்டுறேன் பாருங்கள். செமையாக வெயில் அடிக்குது. காலையில் இருந்த மாதிரி இல்லை இப்போது. எல்லோரும் கொலபசியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். காலையில் யாரும் சாப்பிடல, வெறும் ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டாங்க. வில்லேஜுன்னு சொன்னாங்க, இது பார்த்தா வில்லேஜ் மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம டூர் கைடு வந்து 3 ஆப்ஷன் சொன்னார் சாப்பிட்றதுக்கு. கெஃபே டெல்லி, அப்புறம் ஒரு சாண்ட்விச் ஷாப்பு, அப்புறம் ஒரு பீஸா ஷாப்பு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த கெஃபே டெல்லி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரும். கெஃபே அண்ட் டெல்லி. Oh my god, இவ்வளோ கூட்டமாக இருக்கு. Oh my god, கூட்டமாக இருக்கு. உட்கார என்ன கிடைக்குமா? We're all waiting? We're waiting. Yes, we are waiting. Oh, is it full now? Queue. Yes. Oh, okay. For it. Oh, the table's queue is that way. Okay, good to know. Should we queue up? Yep. Oh, sorry. Please go. கெஃபே டெல்லி உள்ளே போக முடியல, சம கூட்டம். வேறு கடையை பார்ப்போம். செம கூப்பிட்டாங்க, அங்கே சாப்பிட முடியாது. நம்ம இந்த பக்கம் அந்த கடை இருக்கேன் பார்ப்போம். மசாஜ் சென்டர். இங்கே போனாலும் ஒரு மசாஜ் சென்டரு. ஸோ நம்ம ஊரில் வந்து நிறைய பெட் ஷாப்லலாம் இந்த பேர்டை பார்த்துருக்கேன், விற்பாங்க. பட் அங்கே பெட் ஷாப்பில் பார்க்குற பறவை வந்து இங்கே நேச்சுரலாகவே இயற்கையாகவே இருக்குது பாருங்கள். ஹோட்டலில் வந்து
வந்தாச்சு. மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்லையும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது ஃபுட்டு. ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட் வேறையா, அதுவும் இல்லாமல் இங்கே மொத்தமே 4 ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. சீப்பான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. சார் அந்த ஆப்ஷன் இல்லை, நம்ம இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் பரவாயில்ல நீங்கள் வந்தாச்சு. ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வித் ஒன்லி வாட்டர். சாப்பாடு. தேங்க்யூ. தேங்க்யூ. சாரி, ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்துருச்சுங்க. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்னால் பேசிக்காக ஒன்றும் இல்லை, மீன் பஜ்ஜியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுன்னா. ஸோ கொஞ்சம் லெமன் போட்டுக்கிறேன் ஃபிஷ் ஃப்ரைஸ்னால. ஃபிஷ்ஷு கம்மியாக இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதிகமாக இருக்குது. செம்ம சூடாக இருக்குது. Oh my god. It's super good. Today fish. பக்கத்தில் எல்லாரும் பார்பிக்யூ சாஸ் வச்சு சாப்பிட்றேன். ஸோ அதனால் நானும் பார்பிக்யூ சாஸ் கேட்குறேன். ஆஸ்திரேலியாவில் நிறைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுவாங்க போது. ஸோ 2வது நாளாக நம்ம இந்தியன் சாப்பாடு, தோசை, இட்லி எதுவும் சாப்பிட்றேன். இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. பார்பிக்யூ சாஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம சாப்பிட்டாச்சு. இங்கே ஒரு கடை இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கடையை பார்த்துட்டு போவோம். நம்ம ட்ரிப்பிலே ரொம்ப வியர்டான கடை இருக்காங்க. என்னென்ன வச்சுருக்காங்கன்னா எல்லாம் யூனிக்காக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்கெலிட்டன்ஸு, பாம்பு தோல், கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமான சில ஸ்டாச்சுஸு, அப்புறம் மம்மீஸு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அனிமல்ஸு, வெரைட்டியாக இருக்கும் இந்த கடை. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். யாரா அது? என் தம்பியோட சின்ன வயசு கொஞ்சம் மாதிரி இருக்கு. ஸோ இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஜூ போகிறோம். ஜூ முடிச்சுட்டு போட் ரைடு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். பாருங்கள், ஆஸ்திரேலியா வந்துட்டு கங்கருக்கு தான் பார்க்குறோம். எல்லாம் சமத்துக்கு குளிச்சு போகிறது பார்க்கலாம் தானே. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேங்க்ரூஸ் இருக்குங்க இங்கே. செம்ம கதை அடிக்குது. கேக்குதா?